உன்னைதான் வணங்க வேண்டும், எனக்கு நீங்கள் சிரிப்பு வைக்க வேண்டாம், இணை வைக்க வேண்டாம், எந்த வசதிகளும் இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், அவள் வாழ்ந்தே மீசானான். தாய்ந்தருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நன்றி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வகலாருக்க அல்லாஹ் தாஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் கட்டளையிட்டான், என்னை வணங்குங்கள், என்னை எதையும் வணங்கக்கூடாது, தாய்ந்தருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நன்றி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் கேட்டார். ஒரு சஹாபி பெருமானார் கேட்டாங்க, மன் அக்குன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபதி, ஜனங்களிலே எல்லாவரையும் விட நான் யாரை அதிகமாக பிரியப்படுவது என்பதாக கேட்டாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, உம்முக, எல்லா ஜனங்களை விட உங்களுடைய தாயை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அடுத்து திருப்பி கேட்கிறாங்க, ரெண்டாவது கேட்கிறாங்க, எல்லா ஜனங்களை பார்த்து யாரை நான் பிரியப்படுவது, உம்முக ரெண்டாவது சொன்னாங்க. மூன்றாவது அதிகமாக கேட்கிறாங்க, எல்லா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் யாரை பிரியப்படுவதாக திருப்பி சொன்னாங்க, உம்முக மூன்றாவது சொல்லிட்டாங்க. நாலாவது சாமி கேட்டாங்க, திருப்பி கேட்டாங்க, அப்புறம் சொன்னாங்க அபூக்க, மூணு தரமா சொல்லிட்டு அடுத்து நாலாவது செஞ்சாங்க. பிரமாணம் அபூக்க தந்தையை பற்றி சொன்னாங்க. இப்ப தாயத்திற்கு ஈசான் செய்வதற்கு பதிலாக, அவருக்கு உதவி செய்வது பதிலாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உதவி இல்லங்கள் என்ன செய்யறாங்க, அவங்க நோயிடப்படுத்துறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவருக்கு நாம் கஷ்டம் கொடுப்பதனால் அவர்களுக்கு நோயை கொடுத்து நமக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை பற்றியும் பெருமாள் சொல்லி காமித்தாங்க. ஒன்று, நம்முடைய ஆயுதங்கள் செய்து சுடப்பட்டுகள். அடுத்தபடியாக ஈமானின் ஆபத்தில் இருந்து, ஈமானின் ஆபத்தில் என்ன ஆகும், எப்போ அது ஏற்படும், ஆயுதத்துக்கு நான் செய்வது அவர் நோயை கொடுப்பது விஷயங்களாக ஏற்படும். பெருமாள் சதாரசனுடைய சகாபா முக்கியமான சகாபி, அவர் முக்கியமான அறிவிக்கிறாங்க. அவர் சொந்தத்தில் என்ன செய்யறாங்க, தன் தாய் என்ன செய்யறாங்க, அபூஹுரைரா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி கூட அவங்க மனசுல என்ன ஏற்படும் சொன்னா, நம்ம உமாவுக்கு மேல தத்துவ உயர்த்திடுவோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு நிறைய ஏற்படுது. அப்படி என்ன செய்யறாங்க, அன்னைக்கு கூட என்ன செஞ்சாங்க, இரவு கூட அக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. தாயை கூப்பிடுவது, தாயை சத்துக்களை தத்துவ நினைச்சவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த இரவு கூட என்ன செஞ்சாங்க, எல்லா பாவனை கேட்டாங்க. ஏறிட்டு அந்த சொல்ல தெரிகிறது, என்ன செஞ்சாங்க, இரண்டு அடிமை வாங்கி உரிமையிட்டாங்க. தாய்க்கு எந்த அளவு பாசம் வச்சுதான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். அதைத்தான் அல்லா சொல்லலாம், தாய்க்கு உபகாரம் செய்யுங்க, எந்த சூழ்நிலை அவங்க எட்டு இருந்தாலும் நம்ம ஒதுக்காதிக்கிட்டு அல்லா போகலான்னு சொல்றாங்க. அதிசயமாக பெருமாள் சொல்றாங்க. அதே போன்றுதான் எமன் என்ற ஒரு சகாயம் பெருமாள் சொன்னாங்க, யாரெல்லாம் நான் வந்து ஜிஹாதுக்கு போறேன்னு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க, இந்த தாயத்தை நிற்கிறாங்களா கேட்டாங்க. அவர் தாயத்துக்கு நான் சாரி சொன்னாங்க. உங்களுக்கு ஜிஹாதுக்கு போக இல்லை, எவனுக்கு நீ போக அங்கதான் சொல்றதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க, அஜனத்தக கட்டாம போறாரு, தாயை காலத்துக்கு சொர்க்கமே இருக்கு, அதெல்லாம் நினைச்சீங்க, ஜிஹாதுக்கு போவதை விட இந்த தாயத்துக்கு போவீங்கன்னு சொன்னாங்க. அதுல தான் சொர்க்கம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருமான செஞ்சுட்டாங்க சொன்னா, தாயத்துக்கு நீங்க கவனிக்க வேண்டும் என்பதாக சொல்லித்தராங்க. அதே போன்றுதான் அல்காவாக மிகப்பெரிய சகாக்கள், அவங்க வந்து சக்கராத்து இருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து கனிமா வரணும். பெருமாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சொந்தங்களுக்கு ஆரம்பி சொந்தங்கள் கூட சொல்றாங்க. அவங்க சொந்தம் கூப்பிட மனைவி வர்றாங்க, அன்னைனா வராங்க. பெருமாள் சவால் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மனைவிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம் அவரு இல்லை கேட்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் அது செய்யறாங்க. போயிடுவாங்க, அவங்க வருவாங்க, தக்காத்து இல்லாமல் வருவாங்க. அதே நேரத்தில் ஒரு முறை சொன்னா, தன்னுடைய தாயை பார்த்து செஞ்சாங்க, மனைவி
தாயை நோய்படுத்தினாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? தாயை பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சஹாபாக்கள் செஞ்சாங்க. பெருமானார் தாயோட சொன்னாங்க. போய் தாயை அப்புறம் சொன்னாங்க, மகனுக்கு கல்மா வரமாட்டேது, ஏதாவது நோய்படுத்தி நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முடியாத தாய் சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, சஹாபா வேணா எல்லாரும் செய்ய இரவுல சேர்த்து அதை தீமட்டி மகனுக்கு கொடுப்பான்னு கேட்டாங்க. தாயோட மனசு கேட்குமா சொன்னாங்க. யார் சொன்னா சொன்னாங்க. பெருமானார் செஞ்சாங்க. அப்புறம் தீர போடலாம் சொன்னாங்க. தீர போடல. அதனால தாயை செஞ்ச முடித்தாங்க. நம்மளுடைய நாடு கலிமா முடித்து மொத்தாயிட்டாங்க. கலிமாவோட மொத்தாயிட்டாங்க. சொல்ல சேர்த்தாங்க. ஏன் சொல்றது சொன்னா ஈசான் தாயை சொன்னா ஈசான் என்ன நேரத்தில் செய்யணும்? கோவில் பால் இன்சானா என்று அல்லாஹ் செய்யலாம். தாய்க்கு ஈசான் செய்ய உதவி செய்ய துஆ செய்ய சொல்லலாம். இந்த ஈசான் என்று சொன்னாங்க என்ன என்பதாக இப்னு வாசல் கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்பா ஈசான் என்ன அது சொன்னாங்க. மிகப்பெரிய விரிவான அர்த்தம் உள்ளது. ஈசானுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அது சிலர் கூட சொல்றாங்க. சொன்னாங்க ஈசான் சொன்னார் எல்லா விஷயத்தையும் செய்து தாய்க்கு மக்கள் வருது நிக்கிறது தெரியும். அவங்க அழகிய வார்த்தை செய்து பேசுறது மற்றவங்க இதசால சுருள் அவங்க என்ன செய்யுது? அவங்க சந்தோஷப்படுத்துறது. இந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷப்படுத்தினா அவங்க செய்ய வேண்டிய செஞ்சிடணும். அதே நேரத்தில் என்ன செய்யறது? அவங்க நோய்படுத்தக்கூடாது. அப்படி அவங்க நோய்படுத்தினா செய்வோம். அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளே எல்லாம் நினைச்சு நோய்படுத்த நம்ம தாயத்துக்கு அதிகல நம்ம நோய் செய்யறோம் செய்யக்கூடிய காலகட்டம் நினைச்சு நல்லா நம்ம பிள்ளைகள் ஏன் நம்ம பிள்ளைகள் செய்யணும்? நம்ம நோய்படுத்துவாங்க. அதுதான் நான் முதல்ல செய்யறான். ஆயத்தின் நீங்க என்ன செய்யுங்க? உபகாரம் செய்யுங்க. அடுத்த ஆயத்தை சொல்லுவான், உஃபில் லகுமா. இங்க தாய்கள் எல்லாம் தனியாக குறிப்பிட்டார். உஃபில் லகுமா, தாய் எதுவும் என்ன செய்யாது சீயன்ற வார்த்தையே பேசாத. இந்த ஆயத்தை தான் சொல்றோம். தாயத்தின் நான் கண்ணியமாக நடந்துட்டு கண்ணியமாக பேசுறேன். சீயன்ற வார்த்தை பேசக்கூடாது. என்ன செய்ய அல்லா சொல்றான். அதே போன்று பெருமாள் சொன்னாங்க, ரிதல் வாலிதைனி சுஹூதில் வாலிதைனி சொன்னாங்க. தாயனுடைய எதிர்த்து தான் அல்லாஹ்விற்கு இருக்கின்றது. தாயனுடைய கோபத்து அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்கின்றது என்பதாக பெருமாள் சொன்னாங்க. சொன்னா தாயனுடைய நம்ம நல்லது வச்சாங்க, நம்ம நல்லது தான். அதே நேரத்தில் அவங்க நம்ம கோபப்பட்டாங்க, நம்ம என்ன செய்யணும்? கோபப்பட்டோம். அதனால தாயனுடைய விஷயங்கள் எப்போ கவனமாக இருக்கும். சீரை கடிமம் செய்யணும். அதான் அல்லாஹ் வார்த்தை சொல்றாங்க. அனைவரும் தாயத்துக்கு செய்ய சரியான செய்தி அல்லாஹ் சொல்ல என்ன செஞ்சுங்க சொன்னாங்க. அவர் எதை